சனி வக்ரப்பலன் 2024 கும்பராசியில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் ஜூன் 29 முதல் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை சுமார் 140 நாட்கள் வக்ரகதியில் இருக்கிறார். இந்த சனீஸ்வர பகவான் 2023ஆம் ஆண்டு சனி பகவான் வக்ரமாகும் போது மகர ராசி அவிட்ட நட்சத்திரத்திற்கு பயிற்சியானதுனால மகர ராசிக்கு உண்டான பலன்களையும் கொடுத்தார். 2024 கும்பராசியில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் கும்பராசியிலே வக்ரமாகிறதுனால ஒரே பலன்களை தருவார். இந்த சனீஸ்வர பகவான் 12 ராசிகளில் வரக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசா புத்தி ரீதியாக பலன்களை கணித்திருக்கிறேன். இந்த வீடியோவை முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். மகர ராசி அவிட்ட நட்சத்திரம், இது செவ்வாயோட நட்சத்திரம். தசா காலங்கள் 7 வருடம். என்னோட கணக்குப்படி 6 வருடத்தை கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. அப்போ தான் நான் சொல்லக்கூடிய சனி வக்ரப்பலன் உங்களுக்கு ஈஸியாக புரியும். 6 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வந்தால் பிறகு 18 வருடங்கள் ராகு தசை. 6 + 18 24 வயசு வரைக்கும் ராகு தசை நடப்பில் வரும். ராகு தசை நடக்கக்கூடிய நபர்கள் 2ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து ஆட்சி பெற்று 7 சனி காலங்களில் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும், நிறைய மன அழுத்தங்களை கொடுத்துருக்கும். 2ஆம் இடத்துல மட்டும் இல்லை, 7 சனி எப்போ ஆரம்பிச்சதோ அந்த காலகட்டங்களில் இருந்தே நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும் இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. சனி பகவானுடைய வக்ர காலங்கள் அப்படிங்கிறது ஒரு நல்ல காலங்கள் கிடையாது. ஏன்னா ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர் 2ஆம் இடத்துலேருந்து வக்ரமாகும் போது அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது. 7 சனி நடக்கும்போது ராகு தசை அப்படின்னாக்கா அந்த ராகு தசை மட்டும் நல்லா இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை கொடுத்துருக்கும் ஓரளவுக்கு. அது கூட முதல் சுற்று சனி. இந்த முதல் சுற்று சனியில் நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்த்துருக்க முடியாது. இருந்தாலும் ராகு தசை அப்படிங்கிறது படிக்கக்கூடிய காலங்களில் மன அழுத்தங்கள் ஒரு சில பேருக்கு நீங்கும், மனசார்ந்த பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு நீங்கும். ஏன்னா குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு இருக்கிறதுனால இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு குருவுடைய பார்வை இருக்குது. 5ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து அவர் விரையாதிபதியாக இருந்தாலும் 3ஆம் அதிபதியாக இருந்தாலும் ராசிக்கு யோகம் செய்யாத கிரகமாக இருந்தாலும் இந்த குரு பகவான் பார்வைங்கிறது சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். 7 சனி காலங்களில் பாடாப்பட்டு வருவீங்க இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்கள். அப்போ குருவுடைய பார்வை அப்படிங்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம். படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். இந்த நேரங்களில் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடக்கூடிய நபர்கள் வேலை வாய்ப்பெல்லாம் ஒரு சில பேருக்கு உறுதியாக கொடுத்துரும். வெளிநாடு வேலை வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். வெளிநாடு மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா மேல் படிப்பெல்லாம் இந்த நேரங்களில் படிக்கலாம். அதுக்குண்டான ஒத்துழைப்பெல்லாம் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும், உதவிகள் கிடைக்கும். புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்கள் இந்த வேலை வாய்ப்பெல்லாம் இந்த வக்கர காலங்களில் கண்டிப்பாக கொடுத்துரும். எந்தவித பாதிப்பும் கிடையாது. பெருசாக உங்களுக்கு நன்மையும் இல்லை, தீமையும் இல்லை. சனி பகவான் வக்ரமாகும் போது அந்த அளவுக்கு நல்லதில்லைன்னு சொல்லிக்கிட்டா கூட பெரிய நன்மைகளும் இல்லை, இந்த காலகட்டங்களில் தீமைகளும் இல்லை. ஏன்னா குருவுடைய பார்வை இருக்குது அப்படிங்கிறதுனால 24 வயசுக்கு மேலே 40 வயசு வரைக்கும் குரு தசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் யோக தசை கிடையாது, அவயோக தசை. வேறு லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு குரு பகவான் யோகம் செய்து கொண்டு இருந்தாலும் முதல் சுற்று சனியில் அவயோகத்தை தான் கொடுத்துருக்கும், கஷ்டங்களை கொடுத்துருக்கும். அதாவது 30-32 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்கு முதல் சுற்று சனி அப்படிங்கிறதுனால இந்த குரு தசை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நல்லது பண்ணியிருக்காது. நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பில் பிரச்சனைகளை கொடுத்துருக்கு, வேலை ரீதியாக நிறைய இன்னல்களை கொடுத்துருக்கு, வேலை செய்யக்கூடிய இடங்களில் நிறைய இடர்பாடுகளை கொடுத்துருக்கு. அதனால் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். 2ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரமாகும் போது கூட குருவுடைய பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால கோச்சார ரீதியாக குரு நல்லா இருக்குது, ராசிக்கு பார்வை கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் இப்போ வேலை வாய்ப்புகள் உறுதியாக கொடுத்துரும். வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வேலை செய்யக்கூடிய இடங்களில் நிறைய மன அழுத்தங்கள் இருந்திருக்கலாம், வேலை ரீதியாக பாதிப்புகள் இருந்திருக்கலாம், வேலை அழுத்தங்கள் அதிகமாக இருந்திருக்கலாம். எல்லா வேலையும் நீங்களே செய்கிற மாதிரியான அமைப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருக்கும். ஏன்னா நடப்பது 7 சனி அப்படிங்கிறதுனால சனி வக்ர காலங்களில் வேலை அழுத்தங்கள் இருக்காது, மன அழுத்தங்கள் இருக்காது, வேலை சார்ந்த பிரச்சனைகள் இருக்காது. இப்போ திடீர் வேலை மாற்றக்கூடிய அமைப்புகளை ஒரு சில பேருக்கு கொடுக்கும். ரொம்ப நாளாக வேலை மாற்றணும், இந்த வேலை பிடிக்கல அப்படின்னு நினச்சிருப்பீங்க இல்லையா, இப்போ வேலை மாற்றக்கூடிய அமைப்பை ஒரு சில பேருக்கு கொடுக்கும். இது என்ன காரணம் அப்படின்னாக்கா குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு இருக்குது. தெளிவான மனநிலை இந்த நேரங்களில் உண்டு, தெளிவான முடிவு எடுப்பீங்க. குரு தசையில் நிறைய கஷ்டப்பட்டு வந்தீங்க இல்லையா, அந்த கஷ்டங்கள் இப்போ இருக்காது. சனி வக்ர காலங்களில் ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சனி பகவான் 2ஆம் இடத்துலேருந்து வக்ரமாகக்கூடிய காலங்களில் அவசரப்பட்டு முடிவு எடுக்கக்கூடிய சூழல் வரும். நிதானத்தை கடைப்பிடித்து நீங்கள் முடிவுகள் தெளிவாக எடுக்கலாம். தொழில் தொடங்கக்கூடிய நபர்கள் புதுசாக தொழில் தொடங்குறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. தொழில் சார்ந்த முன்னேற்றத்தை பார்க்கலாம். ஏன்னா தொழில் ஸ்தானத்துக்கு லாபஸ்தானத்துக்கு குருவுடைய பார்வை இருக்குது. விருச்சிக ராசிக்கு சனியுடைய பார்வை இருக்குன்றதுனால பரவாயில்ல, உங்களுக்கு நல்ல ஒரு தொழில் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தொழில் மாற்றத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த நேரங்களை கொடுக்கும். நடப்பது அவயோக தசையாக இருந்தாலும் ஓரளவுக்கு இந்த சனி பகவான் வக்கர காலங்களில் கொஞ்சம் மாற்றத்தை பார்க்கலாம். அது கூட கொஞ்சம் தான் சொல்லுவேன்.
ஏன்னா ரொம்ப சொல்லிக்க முடியாது அவயோக தசை அப்படிங்கிறதுனால. இப்போ யோக தசை நடந்து கொண்டு இருந்தால் திருமணம் சார்ந்து முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த குரு தசை காலங்களில். உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து சனி பகவான் வக்ரம் பெற்றிருந்தால் இப்போ உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. இருந்தாலும் அவயோக தசை அப்படிங்கிறதுனால ராசிக்கு அவயோக தசை. இப்போ கவனமாக தான் நீங்கள் வந்து வரன் தேர்ந்தெடுக்கணும். அவசரப்பட்டு வரன் தேர்ந்தெடுக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் சரி உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது. குருதசை அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு டைமு அப்படின்னு நினச்சிடக்கூடாது. குருதசை அப்படிங்கிறது ராசிக்கு அவயோக தசை. வேறு லக்கணமாக இருந்தால் அந்த லக்கணத்துக்கு யோகம் செய்து கொண்டு இருந்தாலும் திருமண வாழ்க்கையில் ஒரு சில பேருக்கு நெருக்கடிகளை இந்த 7.5 சனி காலகட்டத்தில் கொடுத்துருக்கும். திருமணம் நடக்கலை அப்படின்னாக்கா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இன்னும் ஒரு காலம் இருக்குது. இந்த சனி பயிற்சிக்கு பிறகு திருமணம் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ 7.5 சனி காலகட்டங்களில் நீங்கள் ரொம்ப அவசரப்பட்டீங்க அப்படின்னாக்கா நிறைய பிரச்சனைகளை சந்திப்பீங்க. அப்போ திருமணம் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் இப்போ கூட தெளிவாக தான் இருக்கும். ஏற்கனவே வந்து திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, வயசாகுது அப்படின்னாக்கா இப்போ பரவாயில்ல, ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு தெளிவான எண்ணங்களை கொடுக்கும். இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு குருவுடைய பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால. ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்கள், இப்போ 30 வயசுக்கு மேலே இருக்கிறீங்கனாக்கா ரொம்ப லேட் ஆகிடுச்சு திருமணம் ஆகலைனாக்கா திருமணம் ஆகும். 30, 31, 32 வயசில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமணத்தை கொடுத்துரும். 2வது திருமணத்துக்காக வெயிட் பண்ணக்கூடிய நபர்களுக்கு திடீர் முடிவு எடுப்பீங்க, சேர்ந்து வாரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. டைவர்ஸுக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு டைவர்ஸ் கிடைக்கும். இந்த நேரங்களில் நீங்கள் எது மாதிரியான கஷ்டங்களை நீங்கள் அனுபவிக்கிறீங்களோ அதிலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. அது திருமணமாக இருந்தாலும் சரி, சுயதொழில் பாதிப்பாக இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கஷ்டங்கள் இருந்துச்சு. உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து குருபகவான் அமர்ந்த இடம் சார்ந்து தான் பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். அந்த பிரச்சனைகள்லேருந்து இப்போ வெளியே வரதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு. வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு பார்த்திங்கனாக்கா நிறைய மன அழுத்தங்கள் இருந்துச்சு இல்லையா, அந்த மன அழுத்தங்கள் இப்போ இருக்காது. வேலை சார்ந்து பாதிப்புகள் இந்த காலகட்டங்களில் கொடுக்காது. நல்ல ஒரு முயற்சிகளை இந்த நேரங்களில் எடுப்பீங்க. குடும்ப தேவைகள் இப்போ பூர்த்தியாகும். பசங்களுக்காக நிறைய செலவினங்கள் கண்டிப்பாக உண்டு. சுப செலவுகள் நிறைய உண்டு. பசங்களுக்கு படிப்புக்காகவோ வேறு வண்டி வாகன சேர்க்கைக்காகவோ ஏதோ ஒரு வகையில் வந்து பசங்களுக்கு வீட்டுக்கு, அதாவது பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நிறைய செலவினங்கள் உண்டு. குடும்ப தேவைக்காக நிறைய செலவினங்கள் உண்டு. 40 வயசுக்கு மேலே 59 வயசு வரைக்கும் சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் ஏற்கனவே பாடாப்பட்டு வருவீங்க, நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு வருவீங்க. அதுலேயும் 7.5 சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருந்திருக்கும். 7.5 சனி ஆரம்பித்த பிறகு தான் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் அதிகமாக இருந்திருக்கும். ஏன்னா நல்ல இப்போ தசை நடத்திருந்தால் கூட சனி தசைங்கிறது இப்போ 7.5 சனி ஆரம்பித்த பிறகு நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும். அந்த பலன்களை கம்மி பண்ணி தான் கொடுத்துருக்கும். கிட்டத்தட்ட 5 வருஷமாக 6 வருஷமாக நீங்கள் கஷ்டப்பட்டுன்னு வரீங்க. இன்னும் 1 வருட காலங்கள் இருக்குது. அந்த 1 வருட காலங்கள் நீங்கள் தாக்கு பிடிச்சிங்கனாக்கா இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதாவது கடன் பிரச்சனை கண்டிப்பாக கொடுத்துருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து கடன் தான் அதிகமாக இருக்கும், நோய் நொடி அதிகமாக இருக்கும், சுயதொழில் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த பாதிப்புகள் வந்து இப்போது சனி வக்கர காலங்களில் ஓரளவுக்கு விடுதலைன்னு சொல்லிக்கலாம். இது பெரும்பாலும் வந்து 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருபகனுடைய பார்வை ஒரு ராசிக்கு இருக்குது, லாபஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால. இதே வக்கரம் பெற்ற சனியோட பார்வையும் லாபஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். தொழில் மாற்றக்கூடிய அமைப்பு உண்டு, ஆனால் நிதானத்தை கடைபிடிக்கணும். ஒரு வேலையை மாற்றணும்னு நினைப்பீங்க, வேலையில் வந்து பிரச்சனைகள் வந்து வேறு வேலைக்கு போகணுன்னு நினைப்பீங்க. இது எல்லாமே நிறுத்தி நிதானமாக யோசிக்கக்கூடிய காலம்னு சொல்லலாம். ஏன்னா சனி பகவான் 2ஆம் இடத்துல வக்கரமானால் ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர், லக்னாதிபதினு சொல்லக்கூடியவர், 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். அந்த அளவுக்கு வக்கரமாகிறது நல்லதில்லை. 7.5 சனி காலங்கள் வேறு, சனி தசை வேறு, 3 பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் யோசித்து முடிவு எடுக்கணும். இந்த நேரங்களில் அவசரப்பட்டு நீங்கள் முடிவு எடுக்கக்கூடாது. இப்போ வேலை போயிட்டுருக்க, அந்த வேலை போயிட்டே இருக்கட்டும். இப்போ வந்து சுயதொழில் போயிட்டுருக்க, அந்த சுயதொழிலை மாற்ற தேவையில்லை. கடன் பிரச்சனைகள் இருக்கா, அது ஓரளவுக்கு தீரும். நோய் நொடி பிரச்சனைகள் இருக்கா, அது ஓரளவுக்கு தீரும். ஓரளவுக்கு மாற்றங்களை பார்க்கலாம். வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸ் எதனா இருந்துச்சுனாக்கா அதில் கொஞ்சம் மாற்றங்களை பார்க்கலாம். இது எதுவுமே இல்லை, ஒரு சில வளர்ச்சிகளே இல்லாமல் இருக்குது அப்படின்னாக்கா அது அப்படியே தான் இருக்கும். ஒரு வருட காலத்துக்கு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. குருவுடைய பார்வை இருக்கிறதுனால ஓரளவுக்கு மனசு தெளிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதுவாக இருந்தாலும் சமாளிக்கலான்ற ஒரு தைரியத்தை இந்த சனி வக்கர காலங்களில் கொடுத்துரும். 59 வயசுக்கு மேலே 76 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் தசை அப்படிங்கிறது 6ஆம் அதிபதி தசை, பாக்கியஸ்தானாதிபதி தசை. இந்த தசை அப்படிங்கிறது கெடுக்கிற தசை கிடையாது, உங்களுக்கு அதிகமாக கொடுக்குற தசை தான். கஷ்டத்தை இல்லை, நல்லதை கொடுக்குற தசை தான். உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்படாமல் இருந்தால் ஓரளவுக்கு பரவாயில்ல. 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டிருந்தால், இல்லை 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைஞ்சிருந்துச்சுனாக்கா கடன் பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். 7.5 சனி காலங்களில் நிறைய கடன் தொல்லைகளை அனுபவிச்சிருப்பீங்க, நோய் சம்மந்தப்பட்ட தொல்லைகளை அனுபவிச்சிருப்பீங்க, ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துருக்கும்.
ஆனால் இப்போ 7.5 சனி நடக்கும்போது சனி வக்கரமாகக்கூடிய காலங்களில் பாக்கியஸ்தானாதிபதி தசை நடக்குதுனாக்கா சொத்து பத்து பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் வெளியே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குடும்ப தேவைகள் இந்த காலகட்டங்களில் பூர்த்தியாகும். இப்போ குடும்பத்துக்காக ஏதோ ஒரு கடன் வாங்கக்கூடியது, லோன் வாங்கக்கூடியது, இது மாதிரியான அமைப்புகளை இந்த சனி வக்கர காலங்களில் கொடுக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல சனி வக்கரமாகும்போது குடும்ப தேவைகள் தான் அதிகமாக பூர்த்தியாகும். குடும்பத்துக்கு பணம் பற்றாக்குறை கண்டிப்பாக உண்டு. இந்த நேரங்களில் திருமணம் ரீதியாக நிறைய உங்களுக்கு செலவினங்களை இந்த நேரங்களில் கொடுக்கும். சுப செலவுகளை அதிகமாக கொடுக்கும். மனசு தெளிவாக இருக்கும். மன அழுத்தங்கள் இருக்காது. ராசிக்கு குருவுடைய பார்வை இருக்கிறதும் 11ஆம் இடத்துக்கு குருவுடைய பார்வை இருக்கிறதும் சிறப்பு. அதே பாக்கியஸ்தானத்துக்கு குருவுடைய பார்வை இருக்குது அப்படின்னாக்கா தசை நடத்தக்கூடிய கிரகமும் புதனோட வீட்டுக்கு குருவுடைய பார்வை இருக்குது அப்படின்னாக்கா இப்போ பாக்கியஸ்தானாதிபதி தசை நடத்தும் போது இப்போ சொத்து பத்து ரீதியான நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். சொத்தில் இருந்து வந்த சிக்கல் இருக்காது. ப்ராப்பர்ட்டி வாங்கி போடக்கூடிய சூழல் ஒரு சில பேருக்கு உண்டு. இந்த சனி வக்கர காலங்களில் 4.5 மாத காலத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம். இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் தொழிலில் ஒரு சில மாற்றங்கள் உண்டு. திடீர் மாற்றங்கள், அதாவது இடத்த மாற்றுறதோ இல்லை தொழிலை மாற்றுறதோ இல்லை வேலையை மாற்றுறதோ ஏதோ ஒரு வகையில் கடன் பிரச்சனைகள் இந்த நேரங்களில் இருக்காது. இப்போ மருத்துவ செலவுகள் இது வரைக்கும் இருந்து வந்தால் அந்த மருத்துவ செலவுகள் கொஞ்சம் குறையத்துக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். 76 வயசுக்கு மேலே 83 வயசு வரைக்கும் கேது தசை. கேது தசை அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கேருந்து தசை பண்ணால் கூட சரி. இப்போதைக்கு பாக்கியஸ்தானத்தில் கேது பகவான், 9ஆம் இடத்துல கேது பகவான், புதன் தசைக்கு என்ன மாதிரியான பலன்களை சொன்னனோ அத்தனை பலன்களை நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா கோச்சார ரீதியாக 9ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கதும் வீடு கொடுத்த கிரகம் புதன் பகவான் அப்படிங்கிறதுனால புதன் தசைக்கு உண்டான அனைத்து பலன்கள் கிடைக்கும். கேது பகவான் தசையில் சனி வக்கரமாகும்போது உங்கள் சுய ஜாதகத்தில் சனியோட வீட்லேயோ சனியோட தொடர்பே இல்லாமல் இருந்தால் நன்மை. வேறு எங்கே இருந்து தசை பண்ணாலும் நன்மை. சனி பகவானுடைய வீட்லேயோ சனியோட தொடர்புலேயே இருந்து தசை பண்ணிச்சுன்னா மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடன் பிரச்சனைகள் தலை தூக்க ஆரம்பிக்கும். எதையுமே கவனத்தோடு கையாளுறது இந்த காலகட்டங்களில் நல்லது. இந்த கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நோய் நொடி பிரச்சனைகளை கொடுத்தாலும் இப்போதைக்கு ரிலீஃப் இருக்குது. 2ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரமாகக்கூடிய காலங்களில் கொஞ்சம் மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. மன அழுத்தங்கள் ஒரு சில பேருக்கு கொடுத்தாலும், மனசு ரீதியான பாதிப்புகளை ஒரு சில பேருக்கு கொடுத்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் பார்க்கலாம் குடும்ப ரீதியாக. மகர ராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தில் சனீஸ்வர பகவான் ஆட்சி பெற்றிருந்த காலத்தில் நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கலாம். ஆனாலும் 2ஆம் இடத்துல வக்கரமாகும்போது ஓரளவுக்கு மாற்றத்தை இந்த தசாபுதி ரீதியாக கொடுப்பார். நன்றி.